அன்பான ஆத்ம வணக்கங்கள். ஆத்ம வணக்கம். பிரபஞ்சத்தில் இறைவனோட படைப்பில் ஒரு ஆன்மா பெண்ணா பிறக்கிறதே இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரமா. அந்த பெண் சக்தியை பற்றி இன்று சிந்திப்போம். ஆன்மீக பார்வையால் ஒரு பெண்ணை உடல் அடையாளமாக மட்டும் பார்க்கக்கூடாது. பெண் சக்தி பிரபஞ்சத்தின் ஆற்றல். அந்த பெண் சக்தி கருணையாகவும் பொறுமையின் சிகரமாகவும் படைப்பின் சாராம்சமாகவும் வெளிப்படுது. ஆதிபராசக்தியோட வடிவம்தான் பெண் சக்தி. சிருஷ்டியோட தனிப்பெருங்கருணை ஒரு பாதுகாப்பு தான் பெண் சக்தி. பெண் சக்தியோட குணம் தாய் குணம். ஆன்மீகத்தில் உயர்ந்த உணர்வாக சொல்லப்படுற அன்பு, மன்னிப்பு, தியாகம், இதுக்கெல்லாம் மூலமாக இருக்கிறது இந்த பெண் சக்தி தான். ஆன்மீக வளர்ச்சிக்கு இந்த பெண் சக்தி முக்கிய பங்காக இருக்குது. படைப்போட வேறு இந்த பெண் சக்தி தான். உயிர் வாழ்கிறதுக்கு உடல் தேவைப்படுது இல்லையா? அந்த உடலை உருவாக்குற திறமை பெண் சக்தியால் மட்டும்தான் முடியும். சிந்தனையை வளர்க்குற மனசை சிருஷ்டி பண்ணுறதும் இந்த பெண் சக்தி தான். உள் விழிப்பு நிலை அப்படிங்கிற இன்ட்யூஷன் பவர் பெண் சக்திகிட்ட தான் வலிமையாக இருக்கும். ஆன்மீகத்தில் வழிகாட்டுறதுக்கு இந்த உள் விழிப்பு நிலை மிகவும் அவசியம். ஆண் தன்மை, பெண் தன்மை, இந்த இரட்டத்தன்மையை தாண்டி சமநிலையான சிவசக்தி தன்மையை ஐக்கியம் அடைகிறதுக்கு இந்த பெண் சக்தி தான் பாதை அமைச்சு கொடுக்குது. ஆன்மீகத்தில் அன்பே வழி, சக்தியே வடிவம், விழிப்புணர்வே இலக்கு. அதுபோல் இப்போ ஒரு பெண்ணை மதிக்கிறது சக்தியை மதிப்பதற்கு சமமானது. சிவம்னு சொல்கிறது அமைதியான அசைவற்ற உணர்வு, இருப்பாக இருக்குது. சக்தின்னு சொல்கிறது இயக்கம், படைப்பாற்றல். இந்த பெண் சக்தி தான் ஆற்றலாக இருக்குது. பூமாதேவியை ஒரு பெண் சக்திக்கு தான் ஒப்பிட்டு கூடுறாங்க. நதிகளுக்கு கூட பெண்ணோட பெயரை வச்சு தான் அழைக்கிறாங்க. பெண்ணோட ஆன்மா இயற்கையிலேயே சகிப்புத்தன்மை, அன்பு, பொறுமை, அமைதியாக இருக்குது. ஒரு பெண் அன்பானவளாக இருந்தால் அவளோட பண்பு தெய்வீக பண்பு உள்ளதா சொல்கிறாங்க. உலக உயிர் மீது ஒரு பெண் காட்டுற அன்பு அந்த பெண்ணை யோகினியா, தெய்வ நிலையை எட்டியவளா போற்றப்படுறாங்க. உள்நோக்கிய தேடல், உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் பவர் பெண் சக்திக்கு தான் அதிகம்னு சொன்னோம் இல்லையா? அதுபோல் பெண் சக்தி
தர்க்க ரீதியாக சிந்திக்கிறதை விட இதயத்திலிருந்து வர்ற அந்த மெல்லிய குரலை கேட்டு தான் எந்த முழு முடிவையும் எடுக்கிறாங்க. அதனால தான் ஆற்றல் அதிகமாக இருக்குது. ஆன்மீகத்தில் இது ஒரு முக்கியமான கருவி. இல்லறத்தில் ஒளி போல இந்த பெண் சக்தி விளங்குது. ஒரு குடும்பத்தை ஆன்மீக வழியில் அதிர்வோடும் ஒழுக்கத்தோடும் வழி நடத்துறதுல ஒரு பெண் சக்தியோட பங்கு முக்கியமானது. அதனால தான் இந்து தர்மத்தில் மகாலட்சுமியோடு ஒப்பிட்டு ஒரு பெண்ணை மதிக்கிறாங்க. இயற்கையும் பெண்ணும் ஒன்று தான். இயற்கை தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு அனைத்தையும் அரவணைச்சிக்கிட்டு செல்லுது. அதுபோல் ஒரு பெண்ணும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு அனைத்தையும் அரவணைச்சிட்டு செல்கிறாங்க. எங்கெல்லாம் பெண்கள் மதிக்கப்படுறாங்களோ அங்கே ஆனந்தம் பொங்கி வழியும். யோக கலையில் குண்டலினி சக்தியை பெண்ணோட வடிவமாக தான் கருதப்படுது. தியானம் யோகம் மூலம் முதுகெலும்போட கீழ்ப்பகுதியில் இருக்கிற மூலாதார சக்கரத்தில் இருந்து ஒரு ஆற்றல் அங்கே உறங்கி கொண்டிருக்கும். அந்த பெண் சக்தி ஆற்றலை வெளிப்படைய செய்து உச்சந்தலையில் இருக்கிற அந்த சிவங்கிற உணர்வுடன் இணைப்பதை ஆன்மீகத்தோட உச்சநிலையாக கருதப்படுது. இறைவன், தலைவன், நாயகன், பதி, இப்படி பல பேர்களில் அழைக்கப்படுற அந்த உணர்வுத்தன்மை உச்சியில் இருக்கு. ஆன்மா, தலைவி, நாயகி, பசு அப்படிங்கிற பெண் சக்தி மூலாதாரத்தில் இருந்து மேல் நோக்கி சுழண்டு சுழண்டு மேலேறி இந்த பசு பதியை அடைவது தான் ஆன்மீகத்தோட உச்சநிலையாக சொல்லப்படுது. பெண் தெய்வங்களில் மலைமகளை பார்வதியாகவும் இச்சாசக்தி அம்சம் கொண்டவளாகவும் மன உறுதிக்கு மூத்தவளாகவும் குறிப்பிடுறாங்க. அலைமகளான மகாலட்சுமியை கிரியாசக்தி அம்சமாகவும் நல் செயல்கள் செய்வதற்கும் குறிக்கிறாங்க. கலைமகளான சரஸ்வதி தேவியை ஞானசக்தி அம்சமாகவும் அறியாமே அப்படிங்கிற இருளை நீக்கிற உண்மையான அறிவை பெறுவதற்கு இந்த ஞானசக்தி உதவுவதாகவும் குறிப்பிடுறாங்க. இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சத்தோட மாயை தான் பெண் என்று வேதாந்தம் சொல்லுது. இந்த மாயையில் பந்தப்படுத்துறதும் இந்த பெண் சக்தி தான். அந்த பந்தத்திலிருந்து விடுவிக்கிறதும் இந்த பெண் சக்தி தான். அதைத்தான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்கிறாங்க. ஆன்மீக ரீதியான அறிவின் ஒளியாகவும் ஆற்றலின் ஊற்றாகவும் கருணையின் வடிவமாகவும் தன்னுக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீகத்தன்மையை ஒரு குரு மூலம் தானே உணர்வதே ஒரு பெண்ணோட உண்மையான ஆன்மீக பயணம். பெண்ணாக பிறப்பதே இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம். அந்த பெண் சக்தியை நான் நன்றியோடும்
நன்றி உணர்வோடும் இருக்க வேணும். பெண் சக்தியை போற்றுவோம், பெண் சக்தியை பாதுகாப்போம். ஆன்மீக பயணத்தில் அதிசயம் என்னன்னா, தியானம், தவம், யோகம் செய்து ஒரு ஆண்மகன் தன் ஆண் தன்மையிலிருந்து பெண் தன்மையை அடைந்த பிறகுதான் ஞானம் அடைய முடியும். அதிசயத்தை பார்த்தீங்களா? அதுபோல் அந்த பெண் சக்தியோட துணையோடு தான் அவன் ஞானத்தையே அடைய முடியும். அதுக்கு பின்னாடி தான் அவன் இறைவனை உணர்றான். அதுக்கு பின்னாடி தான் பிறப்பில்லாத பெருநிலையை அடைகிறான், பிரபஞ்சத்தோடு கலக்கிறான். இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பெண் சக்தி தான் உதவுது. இது உண்மை, இது சத்தியம். ஒரு பெண் குரு மூலம் தியான பயிற்சியை பெற்று சுலபமாக ஞானம் அடைய முடியும். ஏன்னா அந்த பெண் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் யதார்த்தமாகவும் இயல்பாகவும் அந்த பெண் தன்மை இருக்கும். அதனால் அந்த பெண் சுலபமாக ஞானம் அடைகிறதுக்கு வழி பிறக்குது. அப்படின்னா பெண் ஏற்கனவே ஞானம் அடைந்து தானே இருக்கிறாங்க, அப்புறம் எதற்கு இந்த ஆன்மீக பயணம்னு கேட்க தோணும். அது எதுக்குன்னா, தன்னை உணர்ந்து தன் சக்தியை உணர்வதற்கு இறைவனை உணர உலக மக்களுக்கு உதவத்தான் இந்த ஆன்மீக விழிப்புணர்வு பயணம். ஆன்மீக விழிப்புணர்வை தான் மட்டும் அடைஞ்சா போதாதுன்னு உலக மக்களுக்கும் உதவுறதுக்குத்தான் அந்த பெண் சக்தி ஆன்மீக பயணத்தை அந்த தனிப்பெரும் கருணையான இறைவனோட ஆணைப்படி தொடர்ந்து செய்கிறாங்க. பெண் ஞானிகள் மிகவும் குறைவாக இருக்காங்களே, அது ஏன்? உண்மைக்குமே பெண் ஞானிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க ஆண் ஞானிகளை விட. சமூகத்தோட இந்த விதிகளுக்கு கட்பட்டு அவங்க வெளி உலகத்துக்கு தெரியாமே இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஒரு பெண் ஞானமடைஞ்சு விட்டாலே அந்த பெண் சுதந்திரமான ஆன்மாவா ஆகிறா. அந்த பெண்ணை அதற்கு மேலே யாராலும் அடிமைப்படுத்த முடியாது. இது எந்த சமூகம் ஒத்துக்காது இல்லையா? அதனால தான் அவங்க உலகத்துக்கு தெரியாமலே மறைஞ்சு இருக்கிறாங்க. ஒரு ஞானமடைஞ்ச பெண் இந்த உலகத்துக்கு அந்த ஞானத்தை தன்னோட இயற்கத்தன்மையான தாய்மை உணர்வோடும் இந்த ஞானத்தோடும் சேர்த்து இந்த உலக மக்களுக்கு கொடுக்கிற சமயத்தில் அது ஒரு மிகப்பெரிய உலக பரிணாமத்தை உண்டு பண்ணும். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் ஞானமடைந்து விட்டால் அந்த குடும்பமே ஞானமடைஞ்சதா ஆகிரும். உலகம் ஒரு புதிய பரிமாணத்தை உண்டு பண்ணும். அந்த உலகம்தான் சொர்க்கத்துக்கு சமமானதாக அமையும். இதற்காக நாம் எல்லோரும் நம்பிக்கையோடு காத்திருப்போம். இதை எப்படி சொல்லலாம்னா, கீ மைசூர்பா வாங்கி வாயில் போட்டோன்னா அது அப்படியே கரைஞ்சி தொண்டைக்குள்ளே போகும். திருநெல்வேலி அல்வாவை வாங்கி நாக்கில் வச்சா அது வலிக்கிட்டே உள்ளே போயிடும். நல்ல மழை பெய்யும்னு வச்சிங்களேன், ஐஸ்கிரீம் வாங்கி குடித்தா எப்படி இருக்கும்? அதுபோல் நல்ல வெயில் அடிக்கிற டைமில் சூடாக டீ குடித்தா எப்படி இருக்கும்? நல்ல ஒரு மட்டிப்பழத்தை வாங்கி, மட்டிப்பழமே தேன் போல் இனிக்கும், அந்த மட்டிப்பழத்தை தேனில் முக்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ,
சாப்பாட்டை பற்றி உதாரணமாக சொன்னாதான் எல்லாருக்கும் நல்லா புரியும். ஒரு பெண் சக்தி தாய்மையும் ஞானமும் அடைஞ்சு ரெண்டும் சேர்ந்த கலவையா ஒரு பெண் சக்தி ஞானி கிடைச்சிட்டாங்கன்னா அதுபோல் ஒரு பாக்கியம் நமக்கு வேற என்ன இருக்குது? இந்த உலகமே ஒரு புதிய பரிமாணமும் உலகமே சொர்க்கமாகவும் மாறும்னு நம்புவோம். எல்லாம் இறைவனோட அருள்படி நல்லபடியாக நடக்கும். சில சித்தர்கள் பெண்களை தூற்றியதா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறதெல்லாம் சுத்த பொய். பெண்களில் சித்தர்கள் தான் அதிகமாக போற்றி பாடியிருக்காங்க. அவங்க என்னைக்குமே பெண்களை வெறுத்தது கிடையாது. அவங்க வெறுக்கிறது என்னன்னா பெண் காமத்தையும் பெண் மீது அதிகமான மோகத்தையும் தான் அவங்க வெறுத்தாங்க. பெண் சக்திகள் இறைவனோட தனிப்பெரும் கருணையால் ஞானத்தை வெகு சீக்கிரம் அடைவதற்காக சுந்தரர் பெருமான் அவர்கள் பாடிய இந்த பாடலை தினந்தோறும் பாடி வர சீக்கிரம் ஞான சித்தி பெறுவார்கள் என்கிறது. அந்த பாடலை சொல்கின்றேன். நீரும் மலரும் நிலவும் சடைமேல் ஊரும் அறவாம் உடையான் இடமாம் வாரும் அருவி மணிப்பொன் கொளித்து சேரும் நரையூர் சித்தீச்சரமே. இந்த பாடலை தினந்தோறும் பாடி வர சித்தர் பெருமக்கள் சொல்லியபடி பெண் சக்திகள் குருவின் துணையுடன் தியான பயிற்சிகளை தொடர்ந்து செய்து இறைவனுடைய தனிப்பெருங்கருணையால் ஆனந்த நிலையை அடைந்து இறைவனோடு இரண்டர கலக்க இறைவன் அருள் புரியட்டும். ஆத்ம வணக்கம். சுந்தரனார் பாடிய பாடலை பாடுகின்றோம். நீரும் மலரும் நிலவும் சடை மேல் ஓரும் மரவம் உடையானிடமாம் வாரும் அருவி மணி பொன் ஒளித்து சேரும் நரையூர் சித்தீச்சரமே. பெண்கள், பெண் சக்திகள் எங்கே மதிக்கப்படுகிறார்களோ அங்கே ஆனந்தம் பொங்கி வழியும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதற்கு ஏற்ப நம்முடைய பழனி பழைய ஆயக்குடி ஸ்ரீ ஆத்மலிங்கநாதர் திருக்கோவிலில் எல்லா பௌர்ணமி அன்றும் பெண் சக்திக்காகவே ஆத்ம தீட்சையும் அவர்களுக்கான தியான பயிற்சியும் நம்முடைய குருநாதர் அன்போடு வழங்க இருக்கின்றார்கள். நம்முடைய குருநாதரைப் போல பெண்களுக்கு இத்தனை பாதுகாப்பும் அன்பும் ஞானமும் வழங்கும் ஒரே குருநாதர் நம்முடைய குருநாதர் தான். ஆதலால் உலகப் பெண் சக்திகள் அனைவரும் ஸ்ரீ ஆத்மலிங்கநாதர் திருக்கோயிலுக்கு சென்று ஆத்ம தீட்சை பெற்று ஞானமடைந்து இறைவனோட ஆனந்த நிலையுடன் கலக்க இறைவன் அருள் புரியட்டும். ஆத்ம வணக்கம்.